திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பிறப்பு விகிதம் மிகப்பெரிய அளவிலே சரிந்து காணப்படுவதோடு மட்டுமல்லாமல் இறப்பு விகிதமானது இருக்கிற சராசரியிலேயே நீடித்து வருகிறதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதனுடைய தாக்கமாக வரும் நாட்களிலேயே புதிய தலைமுறையினர் எழும்புவதிலும் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்த தகவலை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இதுவரை இல்லாத அளவு 2019 ஆண்டை ஒப்பிடும் பொழுது 15.15% பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படி கர்த்தர் தேவ ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து ஆளுகை செய்து பலுகி பெருகி நல்ல பக்தியுள்ள சந்ததியை தேசத்தில் உருவாக்கும்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இளம் தலைமுறையினருக்கு குழந்தையின்மை என்கிற பிரச்சனை அதிக அளவிலே ஒரு பக்கம் காணப்படுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து நம்முடைய தமிழகத்திலும் சரி இந்தியா அளவிலும் சரி பிறப்பு விகிதமானது மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து வருகிறது. இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன். தமிழக அரசின் பிறப்பு இறப்பு புள்ளி விவரங்களின்படி கடந்த 2019 ஆண்டில் 9,45,962 இருந்த குழந்தைகளின் பிறப்பு எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 8,02,628 குறைந்துள்ளது. இது 15.15% சரிவாகும். புதிய தலைமுறையினரின் பிறப்பு விகிதம் குறைந்து வருவது வருங்காலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சியில் பெரும் மந்த நிலையை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பிறப்பு விகிதம் சரிந்தாலும் இறப்பு விகிதம் ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட சராசரியிலேயே நீடிக்கிறது. கடந்த 2025 ஆண்டில் ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை தமிழகத்தில் மொத்தம் 6,90,014 பேர் உயிரிழந்துள்ளனர். இது இதற்கு முந்தைய ஆண்டை விட 5,600 குறைவாகும். இறப்பு விகிதம் பெரிய அளவில் அதிகரிக்காமல் இருப்பதற்கு கடந்த 3 ஆண்டுகளில் மேம்படுத்தப்பட்ட அவசர மருத்துவ சேவைகள், மாவட்ட மருத்துவமனைகளில் நவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் இதய நோய் தொடர்பான விழிப்புணர்வு ஆகியவை முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் முதியோர் மக்கள் தொகை ஆண்டுதோறும் உயர்ந்து வருவதால் வரும் காலங்களில் ஆண்டுக்கு 6.5 லட்சம் முதல் 7 லட்சம் வரையிலான மரணங்கள் என்பது ஒரு சராசரி வரம்பாகவே நீடிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே குறைந்து வருகிற இந்த பிறப்பு விகிதம் ஆண்டவர் இதை சரி செய்து நல்ல பக்தியுள்ள சந்ததியை ஆண்டவர் கொடுத்து சந்ததி ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிற பிறப்பு விகிதத்தில் உண்டாயிருக்கிற சரிவை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சந்ததி ஆசீர்வாதமானது உம்மால் கிடைக்கிற ஆசீர்வாதம் அப்பா. ஆண்டவரே தகப்பனை, கர்ப்பத்தின் கனி உம்மால் உண்டாயிருக்கிற ஆண்டவரே பலன் அல்லது ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இளம் தலைமுறையினர் மிகப்பெரிய குழந்தையின்மை பிரச்சனைகளினால் பாதிக்கப்படுவதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அதிகரித்து வருகிற இந்த குழந்தையின்மை பிரச்சனை எங்களுடைய தமிழகத்தை விட்டு நீங்கி போக ஜெபிக்கிறோம். அதே போல சந்ததி ஆசீர்வாதத்தை தடை பண்ண போராடுகிற ஏரோதின் ஆவிகள், பார்வோனின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் குழந்தை பாக்கியத்தால் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். குழந்தையின்மை பிரச்சனை மாற ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிறப்பு விகிதம் சரி செய்யப்பட ஜெபிக்கிறோம். தமிழகம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.